பெரும்பாலும் ஒரு 99% பேர் பாஜகவுல நல்லா படிச்சிருப்பாங்க. அவர் சொன்ன ஒரே விஷயம், திமுக கட்சி குடும்ப அரசியல். நிதின் நவீன் என்னுடைய பாஸ், நாங்கெல்லாம் உங்களுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு பாரத பிரதமர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பேசும்போது, அதாவது திமுக கட்சிய அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டு போயிருக்காரு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஆல் இந்தியா லெவல்ல சிஏஏ படிச்சிருக்கேன். அதுல நான் இந்தியா லெவல்ல 2வது இடம் வந்திருக்கேன். அதே சமயத்துல சட்டக்கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சட்டக்கல்லூரியிலுமே யூனிவர்சிட்டி லெவல்ல 2nd ரேங்க் வாங்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய கல்வி தகுதி. எனக்கு ஃபைனான்ஸ் தெரியாதுன்னு சொன்ன தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம சோசியல் மீடியாவில வழக்கம் போல எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே பெரும்பாலும் ஒரு 99% பேர் பாஜகவுல நல்லா படிச்சிருப்பாங்க, நாலேஜபிளா இருப்பாங்க, நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அவங்களோட நம்ம எந்த விதத்திலையுமே கம்பேரே பண்ண முடியாது. அவங்களுடைய திங்கிங்குமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க கூட அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதன் மூலமாக உலக விஷயங்களையும் நம் இந்தியா விஷயங்களும் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பியூஷ் கோயல் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவரு தமிழ்நாட்டை துவைச்சு கும்மி எடுத்து விட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன ஒரே விஷயம், திமுக கட்சி குடும்ப அரசியல். உங்கள்கிட்ட இருக்கும் தொண்டர்கள் வருஷம் பூராமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஏன் அவங்கள நீங்க மேல கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது குற்றச்சாட்டு இல்ல, அதுதான் உண்மையும் கூட. இப்ப காட்பாடி தொகுதியில அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 11வது முறையாக போட்டியிடுறாரு. அவரால் நிக்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. அப்படி இருந்தும் இந்த பதவி ஆசை, பதவி வெறி அவரை விடல. அதே தொகுதியில ஒரு நல்ல மனுஷன் கூட இல்லையா? உங்க கட்சிக்காக கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாரு இல்லையா? ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே? வருஷம் பூரா இந்த முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கணும். வருஷம் பூரா இவங்களே சம்பாதிக்கணும். வருஷம் பூரா இவங்க யாரை பத்தியும் நினைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 100 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு காசு சம்பாதிக்கணும். ஆனா அந்த கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, வருஷம் பூரா உங்களுக்கு போஸ்ட் ஓட்டிட்டு வாழ்கன்னு சொல்லணும். நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கணும். அதை 200 ரூபாவா வாங்கிக்கிட்டு எங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன்லாம் அந்த மாதிரி சொல்லி, அக்கா நான் 18 வருஷமா நான் அந்த கட்சியிலேயே இருக்கேன்க்கா. காலேஜ் படிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே, அதாவது அவங்க அப்பா கட்சிக்காரர். அதேனால எங்களுக்குமே அதுவே அந்த மைண்ட்ல செட் ஆயிருச்சு. நானும் அண்ணன் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேக்காக தான்க்கா நாங்கெல்லாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல போஸ்ட் கூட எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு. இப்ப நான் சொல்லி கவலைப்படாத, இன்னும் 18 வருஷம் ஆனாலும் நீ இன்னும் இப்படிதான் இருப்பேன்னு. அந்த சமயம், அதாவது ஒரு சமீபத்துல பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை போஸ்ட் போட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாப்புல, அவருக்கு 45 வயசு. ஆச்சரியமா சொன்னாப்புல, 45 வயசுல ஒருத்தர் இந்தியாவிலே இருக்க மிகப்பெரிய கட்சியினுடைய தேசிய செயலாளர், தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நிதின் நபீன் என்னுடைய பாஸ், நாங்கெல்லாம் உங்களுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு பாரத பிரதமர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றாரு. உங்க திமுக கட்சிக்காரவங்க அதே மாதிரிதான் ஒரு சின்ன சின்ன அவங்கள்ட்ட அறிவு இருக்கு, அவங்கள்ட்ட திறமை இருக்கு, அவங்களால இந்த விஷயத்த செய்ய முடியும்னு சொல்லிட்டு பாஜகவுல இருந்து எடுத்து தொண்டர்களாக பார்த்து கட்சியில போட்டுருவாங்க. வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இறங்கியிருக்காங்க. அந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை பாக்குறவங்க, சாதாரண பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவருடைய மனைவி, கூலி வேலைக்கு போறவருடைய மனைவி, அந்த பெண்களுமே டெய்லி 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போற பெண்கள். அவங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏ, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த பெண்கள் சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிஞ்சி போனா இப்ப பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கு ஒரு 28 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த பெண்கள் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. இப்ப கேரளாவில பார்த்தோம்னா கேரளாவிலேயே அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாகுற வயசுல கூட நாங்க கட்சிக்காக உழைக்கிறோம், கட்சிக்காக உழைக்கிறோம்ட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு மக்களை திசை திருப்பி விட்டுட்டு இவங்க மேல உட்காந்துருவாங்க. உங்க கட்சி தொண்டன், உங்க கட்சியில இருக்க வேட்பாளரே அந்த அளவுக்கு அதிருப்தியாக இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் விட்டுட்டு பாஜக பக்கம் வந்துடுறது. எப்ப பார்த்தாலும் பாஜக உள்ள வந்துரும், வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்தில இருந்தெல்லாம் நம்மள பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு. இப்ப தமிழகத்துல பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன் இவங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தேவேந்திர பட்னவிஸ்,
மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் பியூஷ் கோயல் அவர்கள், பஜன் லால் சர்மா, அர்ஜுன் லால் மேக்வால், இவங்க எல்லாருமே வந்து கூட நின்று வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கும் முதல் அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும். அப்ப தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் பேசும்போது அதாவது திமுக கட்சிய அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டு போயிருக்காரு. அவர் சொல்றாரு, தமிழ்நாடு நல்ல மாநிலம், நல்ல வளர்ச்சி அடைந்த மாநிலம். இங்க இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து உழைப்பாளிகள், தேசபக்தி உள்ளவர்கள், ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் சொல்லிட்டு திமுக கட்சியை அவர் சொல்றாரு, இந்தியாவிலே வந்து அதிகமாக ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள்ல 75% திமுக கட்சிக்காரங்க தான். அவர் சொல்றாரு 75% சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு உங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்தியாவிலே வந்து அதிகமான கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு, கடனை திருப்பி கட்டாத மாநிலம் தமிழ்நாடு, விலைவாசி எல்லாமே உயர்வாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து கண்டுக்கிறவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, இப்படி மெட்ரோவை பத்தி பத்திரிகையாளர் கேட்கும்போது பட்னவிஸ் அவர்கள் சொல்றாங்க, வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர் வந்து ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்ச உடனே நானும் இவரும் 2 பேரும் சேர்ந்து போய் நாங்க மோடிட்ட போய் மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொடுங்கன்னு நாங்க கேட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு உரிமையோட சொல்றாரு. ஆனா நம்முடைய முதல்வர் என்ன செய்றாங்க, அதாவது வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாதான் நம்ம மெட்ரோவை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க நல்லா பாருங்க, அவர் 8 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு. அந்த 8 நிமிஷத்துலயுமே வந்து பல தடவை நானும் கேட்டு பார்த்துட்டேன். அந்த வீடியோல அவர் சொல்றாரு, ராமசீனிவாசன் அவர்கள் வந்து ஜெயிப்பாரு, ஜெயிச்ச உடனேவும் நாங்க மோடியை போய் பார்ப்போம், பார்த்துட்டு மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துலயுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சாதான், அதாவது வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாதான் நாங்க வந்து இங்க மெட்ரோ கொண்டு வரும் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உங்க கையில இருக்கும் மீடியாவினுடைய பவரை வச்சுக்கிட்டு சொல்லாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மை ஆகிறாது. முதல்வர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இப்ப நீங்க பேசினது வந்து, இப்ப தேவேந்திர பட்னவிஸ் பேசினது இந்தியா முழுவதும் ஒளிபரப்பாயிருக்கு. அதுக்கு பதில் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை வந்து இந்தியா முழுவதும் ஒளிபரப்பாகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் சொன்னதுக்கும் அவர் சொல்றதுக்கும் வந்து அந்த கம்பேர் பண்றாங்க. அப்ப இவர் சொல்லாத ஒரு விஷயத்த தமிழக முதலமைச்சர் சொல்லும் போது அவருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாததுனால அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து ஒரு தவறாத்தான், அது தவறு இல்ல. ஒண்ணுமே தெரியாத ஆளை வந்து தமிழக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸ், வடநாட்டுல இருக்க யூடியூபர்ஸ் சேனல்ஸ் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால நீங்க சொல்ற குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க என்ன பேசியிருக்காங்க, நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம உருட்டிக்கிறலாம். அதுல வந்து எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு, நீங்க என்ன சொன்னாலும் பொய்யாதேன்னு சொல்லுவீங்கன்ட்டு. ஆனா மற்ற மாநிலக்காரங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து வேணும்னே வந்து நம்மளுடைய மாநில முதல்வர் சொன்னதை திருச்சி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வடநாட்டு ஊடகங்கள் பேச ஆரம்பிக்குது. அதனால முதல்வர் அவர்களே, தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் ராம சீனிவாசன் ஜெயிச்சிருவாரு, நாங்க மெட்ரோ கொண்டு வருவோம் தான் சொன்னாங்களே தவிர நீங்க சொன்ன மாதிரி தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், மதுரை தெற்கு தொகுதியில நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி அவர்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவரை எதிர்த்து வந்து திமுக சார்பில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து, இவருக்கு வந்து ஒரு நல்ல பிரபலம் இருக்கு. அவங்களுடைய மனைவி வந்து திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், அவங்க நல்ல ஒரு பிரபலமான நடிகை. மக்கள்கிட்ட வந்து ஒரு சினிமா ஸ்டார்ங்கிற ஒரு கவர்ச்சியும் இருக்கு. அவங்க போற இடத்துல எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. இதை பார்த்துட்டு இங்க இருக்க இந்த ஐடி பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த ஆட்கள் எல்லாருமே வந்து சுந்தர் சி அவர்கள் மதுரை மத்தியில் இருக்கும், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கும் இடங்கள்ல இருக்கும் இறைச்சி கடைகள் எல்லாம் வந்து நான் வந்தா மூடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அப்ப சுந்தர் சி அவர்கள், இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லாத விஷயத்த வந்து இப்படி பத்திரிகைகள்ல வந்து போட்டு பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்ட்டு அவரும் மறுபடியும் வந்து அவர் அதற்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப பொதுவாகவே வந்து நமக்கே தெரியும், அந்த கோயில்கள் இருக்கிற பகுதியில பெரும்பாலும் இறைச்சி கடைகள் இருக்காது, ஒரு 4-5 சந்து தள்ளிதான் இருக்கும். அப்ப இது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கே தெரியும் போது ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர் இதை சொல்லுவாங்களாங்கிற ஒரு அறிவு கூட அந்த ஐடி விங்கு கூமுட்டைகளுக்கு இல்ல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஒரு அறிவில்லாத ஒரு கூமுட்டைகளாக இருக்கிறீங்க, இல்ல மக்கள் தான் அதை நம்பிடுவாங்களா? இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க, மதுரைக்கு நான் நிறைய விஷயம் செய்யணும்னு நினைச்சேன், என்னால செய்ய முடியல, வேதனையாக இருக்கு அப்படின்ட்டு. மக்கள் நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், நீங்க வந்து கட்சிக்கு ஆற்றின பணி எல்லாமே போதும், உங்களால எதுவுமே செய்ய முடியல, இனிமேல் நீங்க ஜெயிச்சு வந்தாலுமே வந்து கண்டிப்பாக
மதுரை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நீங்க எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய கட்சி ஓனர் வந்து செய்ய விட மாட்டாரு. எப்படி நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க நல்ல மனுஷன் தான். அதாவது வந்து நான் நல்ல மனுஷன்னு தெரிஞ்சா எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது நல்ல மனுஷனுக்கு திமுகவுல என்ன வேலை? மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கலைஞர் ஐயா சொல்லுவாங்க இல்லையா? வாஜ்பாய் ஐயாவை பார்த்து, அதாவது ரைட் பர்சன் ஆனா இருக்கிறது வந்து ராங் பார்ட்டி அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க நல்ல மனுஷனா இருந்தா அந்த கட்சியிலே இருக்காதுங்க. தயவு செய்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு அவங்க என்னன்னா செய்யறாங்களோ அதை ஃபுல்லாவே மக்களுக்கு தெரியப்படுத்தி புண்ணியத்தை சேர்த்துக்கங்க. அதே மாதிரி சுந்தர்சி அவர்கள் வந்து இன்னைக்கு வேட்பாளரா நிக்கிறாங்க. அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து எம்ஜிஆரை ஒன்னும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து நான் நிக்கல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தான் நான் எதிர்த்து நிக்கிறேன். எனக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தர்சி அவர்களுக்கு நீங்க வந்து வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது, மதுரையை நாங்க கிளீன் பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஏன்னா மதுரையை சுத்தி அவ்வளவு குப்பைகள். நாங்கெல்லாம் எத்தனையோ தடவை மதுரை போயிருக்கோம். மதுரைனால எல்லா மக்களுக்குமே பிடிச்ச ஒரு ஊரு. அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயமே நைட்டுக்கு ஒரு 12 மணிக்கு போனா கூட அங்க சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊர் அவ்வளவு ஒரு ஆன்மீகமான பூமி. டூரிஸ்ட் பிளேஸை நல்லா டெவலப் பண்ணலாம். அங்க இருக்க மூர்த்தி ஆகட்டும், வெங்கடேஷ் ஆகட்டும், அந்த மதுரைய அப்படியே குப்பை காடா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நாங்கெல்லாம் ஒரு டிசம்பர் மாதம் போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அந்த சாக்கடை செகதியா வந்து முன்னாடி வந்து அந்த பத்தி சூடம் அந்த ஒரு கோயில் பக்கத்துல அந்த இது இடம் ஃபுல்லா பூக்கடையா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா நிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து குப்பையா கொட்டி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மதுரையை நாங்க இப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. அவ்வளவு சுத்தமாக இருக்கும். பட் இவங்க பண்ணி வச்சிருக்க கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையை வந்து நாசக்காடாக்கி வச்சிருக்காங்க. எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் அந்த வெங்கடேஷ் வீட்டுல போட்டு வந்துருங்க. அது வந்து நான் இப்படி செய்வேன்னு கூட நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க. மக்கள் தயங்காம வந்து சுந்தர்சி அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ராமசீனிவாசன் சார் அவர்களுமே வந்து நல்ல பேச்சாளர். நிறைய விஷயங்களை வந்து ஆதாரத்தோட சொல்லக்கூடியவர். நல்ல மனுஷன். அவருமே வந்து கண்டிப்பாக தாமரை சின்னத்துல போட்டி போடுறாரு. அவருக்கும் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நிறைய விஷயங்கள் வந்து மதுரைக்கு வரும். நேற்று சுந்தர்சி அவர்கள் பேசும்போது கூட மதுரைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே செய்யலன்னு சொன்ன ஒரு லிஸ்டே சொல்லிட்டாரு. ஐடி பார்க் கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வேக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற அந்த நடைபாதை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு கொடுத்ததுன்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் எல்லா மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த எல்லா ஸ்கீமையுமே அந்த சோலார் லைட் முதல் கொண்டு சுந்தர்சி அவர்கள் சொன்னாங்க. இதே மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமையும் சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எடப்பாடியார் கொண்டு வந்த ஸ்கீமையும் சொல்லுங்க. கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு போய் ரெட்டலையிலையும் தாமரையிலையும் என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி சுந்தர்சி அவர்கள் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்கணும். உண்மையிலே இன்னைக்கு இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து திமுகவின் தொண்டர்கள் எல்லாரும் வந்து வீக்கா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப வந்து என்டிஏ கூட்டணி நல்ல பலமான கூட்டணி, நல்லா ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது. நல்ல கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்கன்னு தெரியுது. அதனால சுந்தர்சி அவர்களுமே வந்து ராமசீனிவாசன் சார் அவர்களுமே 2 பேரும் சேர்ந்து நாங்க மதுரையை சுத்தப்படுத்துவோம். வாக்குறுதி கொடுங்க மக்களுக்கு. அவங்களோட குப்பையை அள்ளி கொண்டு போய் மூர்த்தி வீட்லயும் வெங்கடேஷ் வீட்லயும் போட்டு வந்துருங்க. அதுதான் வந்து மதுரைக்கு நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம், நல்ல விஷயம். இன்னொன்னு சுந்தர்சி வந்து சென்னைக்காரர். அவர் வந்து மதுரையில வந்து தொகுதியில நிக்க போறாரு. அவர் வெளியூர்காரரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவர் சொல்லிட்டாரு, மதுரையில நான் வீடு பார்த்துட்டேன். இப்ப நான் மதுரைக்காரன் ஆயிட்டேன். நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஊர்லயுமே வந்து எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் எங்க வேண்டாலும் நிக்கலாம். அப்படி பார்த்தா கனிமொழி அவர்களே வந்து தூத்துக்குடியில தான் போய் நிக்கிறாங்க. அவனா தூத்துக்குடிக்காரங்களான்ட்டு ஒரு நல்ல ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கே நல்லா தெரியும் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல நிக்காம ஏன் வயநாடுல வந்து நிக்கிறாரு. அதே மாதிரி பிரியங்கா காந்தி எதுக்கு வந்து கேரளாவுல போய் நிக்கிறாங்க. இவங்க குடும்பமே பாருங்களேன், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் அந்த கூட்டத்துலதான் போய் நின்று ஜெயிப்பாங்க. மற்ற இடத்துல நின்றா இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. இவங்க கூட்டணி கட்சியில இருக்கும் நிறைய வேட்பாளர்களே இன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துல இருந்து மதுரைக்கு, மதுரையில இருந்து வேற ஊருக்கு மாறி மாறி தான் போய் போட்டியிடுறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா கனிமொழி அவர்கள் தூக்கிட்டு வரத முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தர் எங்க வேண்டாலும் போட்டியிட அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சரின்னு தான் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் போது விஜய் பேர்ல வந்து 10 பேரு 5 பேரு இப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய அறிவு திறமையெல்லாம் பார்த்தா அப்படியே புல்லரிச்சு போகுது. இன்னைக்கு நம்ம ஓட்டு போட போகும்போதேவும் சின்னத்துக்கு பக்கத்துல அந்த வேட்பாளருடைய முகம் வந்து அதுல பதிஞ்சிருக்கும், போட்டோ வச்சிருக்காங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போய் இன்னைக்கு ஓட்டு போட போறோம். அந்த அறிவு கூட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஐடியாவெல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்க. அதை நினைச்சாதான் நமக்கு வந்து வேதனையாக இருக்கு. இப்படியெல்லாம் கிரிமினலா யோசிக்கிறதுக்கு பதிலா மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு வர்ற கருத்து கணிப்புகளுமே வந்து அவங்கள அப்படியே பிரட்டி தான் எடுக்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து கணிப்புகள் எல்லாமே அதை விட அதிகமா தான் இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ராமசீனிவாசன் சார், சுந்தர் சி சார் கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. அதனால வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார், தயவு செய்து நீங்க வந்து ஓய்வு எடுத்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, தமிழக மக்களுக்கும் நீங்க செய்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.